ஒரு காஃபி. வரேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காச்சும் என் பேச்சு கேட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டினாலும் என் பேச்சு கேட்டிருக்கீங்களா? நானும் நிறைய டைம் சொல்லியாச்சு, நம்ம பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஒழுங்கா பெரியவங்களுக்கு கீழ்படிதில்ல, ஒழுங்கீனம் அதிகமா ஆயிடுச்சு. நானும் எவ்வளவுதான் சொல்றது அவனுக்கு, அவன் புத்திக்கு எட்டவே மாட்டேங்குதுப்பா. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தைனாலும் அவனை கேக்குறீங்களா? எதுக்கு ஒரு வார்த்தையும் பேச மாட்டீங்க? அவன் எது பண்ணாலும் சரின்றீங்க, அவன் எது பண்ணாலும் கண்டுக்காம விட்டுறீங்க. இப்படியே இருந்தா அவன் லைஃப் என்னதாகுது? கம்ப்ளீட் ஒன்னாதான் இருக்கு. எப்ப பாரு அவன் சர்ச்சில் உட்காரலன்னு சொல்ற, டைம் கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்ற, அவன் தேவ பக்தி இல்லைன்ற, அவனுக்கு என்ன வயசு ஆகுதுன்ற, சின்ன பையன் சரியாயிடுவான். அவனை சர்ச்சில் குடிச்சு உட்காந்து அவன் ஓடி விளையாடுற வயசு சரியாயிடுவான். இப்போ அவனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன சொல்லணும்? அவனுக்கு செல்லை பத்தி சொல்லி கொடுக்கணுமா, உள்ள நான் நெட்டை பத்தி சொல்லி கொடுக்க போறேன்னா? அதெல்லாம் கிடையாது. அவன் ஓடி விளையாடட்டும். சரியா இஷ்யூ பண்றேன். என்னப்பா நீங்க சின்ன பையன்றீங்க? அவனுக்கு வயசு 12 ஆக போகுதுப்பா. இப்ப 5ல வளையாத 50ல எப்படிப்பா வளையும்? சரி இருங்கப்பா, டைம் நான் பாருங்க, உங்க பாருங்க கொஞ்சம் சொல்லு. இந்த டைம்க்கு நீங்க வரீங்க, அப்புறம் எப்படி பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாவோட இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்ல ஒழுக்கத்தை நீங்க எப்படி கத்து தருவீங்க? நான் கேக்குறேன். நான் வேலை செய்யணும்ல, நான் 11 மணிக்கு எனக்கு ஒர்க் வைக்கிறாங்கன்னா நான் ஒர்க் முடிக்கணும்ல, அப்பதானே அந்த குடும்பத்தை நான் செய்யணும். அப்புறம் ஏன்ப்பா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? எல்லா நேரத்துலயும் என்னால எடுத்தால பாரம் வந்து என்னாலே சுமக்க முடியாதுப்பா. நீங்களும் இருக்கிறீங்களப்பா, நீங்க எதுக்கு பாருக்கீங்க அப்ப லைஃப்ல? அப்ப நீங்க என்ன விட்டு போங்கப்பா. சும்மா எல்லாத்தையும் நான் சுமக்கிறேன்னா எல்லாத்தையும் நான் சுமந்து தான் இருக்கிறேன். போதும், என்னால இதுக்கு மேல சுமக்க முடியல. சும்மா எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தான் உங்ககிட்ட. உங்களை வச்சுட்டோ என்னால வந்து சமாளிக்க முடியல, உங்களை பிள்ளைங்களை வச்சுட்டோ என்னால சமாளிக்க முடியல. உங்க கூட எதுக்குதான் வாழ்றணும்? என்னைக்குதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வருமோ கடவுளே? இதுக்கெல்லாம் எப்பதான் தீர்வு கிடைக்குமோ தெரியல எனக்கு. அதேதான் நானும் கேக்குறேன். தீர்வு கிடைச்சாச்சு. ஆமா, நம்ம மக்கள் குரூப் நீங்க பார்க்கறதே இல்லையா? சண்டே கரெக்டா இருக்கு. மெசேஜ் பாருங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆனா சரி ஐயா, எங்க வேணா வரேன்.